இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பிளான் பண்ணணும்னா, நம்மகிட்ட எவ்வளோ கேபிட்டல் இருக்குது, ஓகேவா? கேபிட்டல். செகண்ட் வந்துட்டு ட்ரேடிங் கோல்ஸ். தேர்ட் ஒன் டார்கெட். fourth one pair. Fifth one lot size. Risk reward. Daily drawdown. ஓகேவா? ஸோ வந்துட்டு இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த விஷயத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களோட ட்ரேடிங்கில் வந்துட்டு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த கிளாரிட்டி எப்படி கிடைக்குன்றதை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் நான், ஓகேவா? இப்போ கேபிட்டல் வந்துட்டு எவ்வளோனா, நம்மகிட்ட கேபிட்டல் எவ்வளோக்குன்னா இப்போ $500 இருக்குது, ஓகேவா? $500, ஓகேவா? ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து நம்மகிட்ட இப்போ இருக்குது ட்ரேடிங் கேபிட்டல் $500, ஓகேவா? ட்ரேடிங் கோல்ஸ்ன்றது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்மகிட்ட இருக்கிற ஸ்ட்ராட்டஜி, நம்மகிட்ட இருக்கிற அமௌண்ட்டு, நம்ம எந்த பேரில் ட்ரேட் பண்ண போகிறோம், எந்த லாட் சைஸ் யூஸ் பண்ண போகிறோம், இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி ஒரு பேசிக்காக வந்துட்டு இது நான் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ணி இதை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க தெரியுமா? அதை வந்துட்டு நீங்கள் எழுதணும். பட் அந்த கோல் வந்து எப்படி இருக்கணும்னா, கொஞ்சம் வந்துட்டு ரியாலிட்டிக்கு ஒத்த ஒரு கோல்ஸாக இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க கார் வாங்கணும், பங்களா வாங்கணும் அப்படின்வாங்க. பட் நம்மகிட்ட இருக்கிற $500 வச்சுக்கிட்டு நம்ம அவ்வளோ பெரிய விஷயங்களை வந்துட்டு பணம் நினைக்கிறது தப்புன்றத விட, அது எப்படின்னா அது நம்ம ரியாலிட்டிக்கு ஒத்து வராது. ஸோ அதுதான் என்ன சொல்ல, ரியாலிட்டிக்கு ஒத்து வர கோல்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த ரியாலிட்டிக்கு ஒத்து வராத நீங்கள் கோல்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப உங்கள் ட்ரேடிங் மெத்தட் வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் வந்துட்டு ட்ரேடிங் கோல்ஸ்ன்றது வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம வந்து இந்த ட்ரேடிங்கை பற்றி உங்களுக்கே தெரியும். அதில் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், லாஸ் ப்ராஃபிட் இருக்கும். ஒரு சில நேரம் வந்துட்டு ட்ரேடுக்கு வந்து சான்ஸ் கிடைக்காது, ஒரு சில நேரம் நல்ல பெரிய ப்ராஃபிட் பண்ணுவோம். அப்படின்றப்ப அந்த அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரேடிங் கோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ட்ரேடிங் கோல்ஸ்ன்றதில் வந்துட்டு பேசிக்காக நான் என்ன பிளான் பண்ணிக்கேன்னா ட்ரேடிங் கோல்ஸ். ஸோ இதில் வந்துட்டு பேசிக்காக வந்துட்டு ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம வாங்குகிற சேலரியில் வந்து 50% பண்ணணும். இப்போ வந்துட்டு ஒரு 20K சேலரி வாங்கணும்னு வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு ஒரு 10K ஓகேவா? 20,000 சேலரி வாங்குறேன் நான். எனக்கு இந்த ட்ரேடிங்லேருந்து எனக்கு ஒரு 10,000 வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த பர்சனுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஒரு பிளான் கொடுக்க போகிறோம், ஓகேவா? ஸோ இதை நான் சொல்கிறேன் என்னென்னா, பட் இதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் வந்துட்டு அந்த கோல்ஸ் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ 20K சேலரி வாங்குற ஒரு பர்சன் $500 வச்சு பண்ணுறாரு. அவருக்கு வந்துட்டு மாதத்துக்கு 10,000 வந்தால் போதும், ஓகேவா? ஸோ இப்போ 10,000 வந்தால் போதும் அப்படின்னாங்கன்னா 21 days இருக்குது, ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ணோம், 20K சேலரி வாங்குற ஒரு பர்சன் 10K வந்துட்டு மாதத்துக்கு வந்து வந்தால் போதும்னு நினைக்கிறாங்க, ஓகேவா? ஸோ மொத்தம் வந்து எத்தனை நாள் இருக்குது? 21 நாள் இருக்குது. இந்த 10K பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு $500 பண்ணாலே 10 நாளைக்கு 5,000 வந்துடுது. ஸோ 20 நாளைக்கு உங்களுக்கு வந்துட்டு 10,000 வந்துடுது. இவ்வளோ தான் சிம்பிள். இப்போ என்னென்னா பர் டே டார்கெட், நான் 3ஆவது படிக்கணும். பர் டே டார்கெட் ₹500, ஓகேவா? இதை வந்துட்டு மல்டிப்ளை 20 days ஈக்குவல் டு எவ்வளோ வருது? 10 நாளைக்கு வந்துட்டு 5,000 வருதுன்னா 20 நாளைக்கு வந்துட்டு 10,000 வந்துடுது, ஓகேவா? இதில் நீங்கள் வந்துட்டு லாஸும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ப்ராஃபிட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோன்றப்ப நம்ம இதில் வந்துட்டு ஒரு 5K பண்ணாலே கரெக்டான விஷயந்தான். எப்படின்னா இனிஷியலாக வந்துட்டு நம்ம எதிர்பார்க்குற அந்த ஒரு இது கிடைக்காது, நமக்கு அந்த ஒரு ரிசல்ட் கிடைக்காதுன்றப்ப இந்த 10Kல வந்துட்டு 5K நீங்கள் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஒரு கிளாரிட்டி கிடச்சினாலே நீங்கள் வந்துட்டு 10Kவை வந்துட்டு 10Kக்கு அபோவே நீங்கள் பண்ண முடியும்,
இப்போ இந்த விஷயத்த பண்ணுறதுக்கு நம்ம பிளான் பண்ணியாச்சு. ஒரு நாளைக்கு 500 பண்ணால் போதும், இல்லை ஒரு நாளைக்கு 1000 ரூபீஸ்னே வச்சுக்கோங்க நீங்கள், ஓகேவா? 1000 ரூபீஸ்னே வச்சுக்கோங்க. அப்படின்றப்ப நம்ம வந்துட்டு எந்த பேரில் ட்ரேட் பண்ண போகிறோன்றது ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இதெல்லாமே பிளான் பண்ணிட்டு பேரில் வந்து பேர் கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம பேர் என்னதுன்னா, இதில் வந்துட்டு கோல்டில் பண்ண போகிறோமா, இல்லை யூரோ யூஎஸ்டியில் பண்ண போகிறோமா, இல்லை ஜிபிபி யூஎஸ்டி, யூஎஸ்டி ஜேபிஒய். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்குது. நம்ம நிறைய பேருக்கு வந்துட்டு கோல்டு மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும்னு கிடையாது. காரணம் என்னென்னா, நீங்கள் வச்சுருக்க கேபிட்டலுக்கு ஏற்ற பேர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ட்ரேடிங் கோல்ஸில் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் ஆவீங்க. ஸோ இந்த ட்ரேடிங் கோல்ஸை கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் ஆனீங்கன்னா தான் இந்த டெய்லி டார்கெட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும். காரணம் என்னென்னா, கோல்டில் வந்துட்டு 0.01 போட்டு பண்ணுறப்ப அதுலேயே வந்து உங்களுக்கு வால்யூம் ரொம்ப அதிகமாக இருக்கப்போ நீங்கள் $25 ஸ்டாப் லாஸ் வைக்கிற மாதிரி இருக்கும், இல்லை வந்துட்டு $50 ஸ்டாப் லாஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்றப்ப அங்கே வால்யூம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வால்யூம் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் அதிகமான ப்ராஃபிட் இருக்கும், அதிகமான லாஸ் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம கேபிட்டலுக்கு வந்துட்டு இந்த பேர் கரெக்டாக நம்ம வந்து கனெக்ட் ஆகலை, மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் மற்ற பேரில் ட்ரேட் பண்ணலாம். யூரோ யூஎஸ்டி, யூஎஸ்டி ஜிபிபி யூஎஸ்டி இந்த மாதிரி பேரில் ட்ரேட் பண்ணலாம். ஸோ அதுலேயும் வந்துட்டு உங்களோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும், கரெக்டான இடத்துல ஒர்க் பண்ணணும். அப்படின்றப்ப அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஒர்க் ஆகும், ஓகேவா? ஸோ இவ்வளோதான் சிம்பிள். உங்கள் அமௌண்ட்டுக்கு கொஞ்சமாவது ஒத்து போகிற பேரில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இது வந்துட்டு இந்த அமௌண்ட்டு தான் வந்துட்டு இந்த பேரையும் அந்த அமௌண்ட்டும் பேரும் வந்துட்டு எதை டிசைட் பண்ணுவோம், அந்த ட்ரேடிங் கோல்ஸு. அந்த ட்ரேடிங் கோல்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, நம்ம டெய்லி பண்ணுற ப்ராஃபிட் வச்சுருக்கு. அப்படின்றப்ப இது ஒன்றுக்கு ஒன்று வந்து இன்டர் கனெக்ஷன் ஆகுதுன்றப்ப நம்ம அந்த பேர் சூஸ் பண்ணுறதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். நீங்கள் அந்த கோல்டில் ட்ரேட் பண்ணுறா இருக்கீங்க, நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இல்லை நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா கோல்டை ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற பேரில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து டீசெண்டான ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா இந்த ஜிபிபி யூஎஸ்டி, யூரோ யூஎஸ்டி, யூஎஸ்டி ஜேபிஐவில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு $10 ஸ்டாப் லாஸ் இல்லை $5 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் $10 இல்லை $5 எய்ம் பண்ணலாம். பட் கோல்டில் அப்படி பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இப்போ கூட ட்ரை பண்ணி பாருங்கள். 0.01 போட்டு நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் டெமோ டெஸ்ட் பண்ணி பாருங்கள். $25 வைக்கிறதுக்கு எவ்வளோ ஆகுதுன்ற மாதிரி நீங்களே செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா மார்க்கெட்டில் வந்துட்டு வால்யூம் ரொம்ப அதிகமாகிறப்ப கோல்டில் வந்துட்டு 0.01க்கு ஒரு சில டயத்தில் வந்துட்டு அந்த 1:2க்கே வந்துட்டு $50 வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்றப்ப அங்கே வால்யூம் அதிகமாகன்றப்ப ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டயத்தில் வந்து பிகினராக நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வந்து கோல்டை வந்துட்டு நீங்கள் தவிர்த்துட்டு மற்ற பேரில் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்துட்டு கன்சிஸ்டன்சியாகவும் பண்ணலாம், ரிஸ்க்கு கம்மியாக இருக்கும், ரிவார்டு அதிகமாக இருக்கும். ஸோ அப்படின்றப்ப நீங்களோட அந்த ட்ரேடிங் கோல்ஸை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். ஸோ இந்த ரிஸ்க் ரிவார்டு 4வது என்னென்னா, Sixth one லாட் சைஸ் சொல்லிட்டேன். நான் லாட் சைஸ் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு எதை பேஸ் பண்ணிங்கன்னா அங்கே பேரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி 0.01 வந்துட்டு கோல்டில் ஒரு மாதிரி இருக்கும், ஜிபிபி யூஸில் ஒரு மாதிரி இருக்கும், யூஎஸ்டி ஜிபிபியில், யூரோ யூஸில் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அந்த 0.01ன்றது எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் ஆகிறப்ப அந்த லாட் சைஸை எந்த பேரில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறன்றதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், ஓகேவா? தென் ரிஸ்க் ரிவார்டு வந்து எப்போவுமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 1:1 பண்ண போகிறீங்களா, இல்லை 1:2 பண்ண போகிறீங்களா, இல்லை 1:3 பண்ண போகிறீங்களான்றதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லையா 1:1 பண்ணால் கூட பெட்டர் தான். 1:1 நீங்கள் கரெக்டாக 10 நாளைக்கு பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து $10 ஸ்டாப் லாஸ், $10 ப்ராஃபிட் வச்சு நீங்கள் 10 நாளைக்கு கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக பண்ணோம்னாலே $100 வந்துடும். ஸோ $100 பார்த்துக்கோங்க, 9000 வந்துடுது. இதிலே வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்குற வந்துட்டு அந்த மந்த்லி, அதாவது இந்த 20,000 சம்பளம் வாங்குற ஒரு பையன் 10,000க்கு எய்ம் பண்ணுறாங்க, ஒரு மாதத்துக்கு 21 நாள் இருக்குது. அப்படின்றப்ப இந்த பிளானை வந்துட்டு அந்த பையன் வந்து ஒரு 10 நாளில் ப்ராப்பராக பண்ணிடுவான். $10 ஸ்டாப் லாஸ், $10 ப்ராஃபிட். ஸோ இது அப்படின்றப்ப அந்த ரிஸ்க் ரிவார்டில் வந்து கரெக்டாக ப்ராப்பராக இருக்கணும். ஒரு நாளைக்கு இந்த ரிஸ்க் ரிவார்டை மாற்றக்கூடாது. ஒரு ரிஸ்க் ரிவார்டை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணினா உங்கள் ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு வந்துட்டு ரிவார்டு கொடுக்குன்றது உங்களுக்கு தான் தெரியும். அப்படின்றப்ப அதுக்கேற்ற மாதிரி வந்து ரிஸ்க் ரிவார்டுன்றது ஒவ்வொரு நாளைக்கு கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். ஒரு சில நாள் வந்துட்டு 1:2, 1:3 கூட போக வாய்ப்பு இருக்கும். ஒரு சில நேரம் வந்துட்டு 1:1 கொடுத்துட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் அடிக்கிற வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்படின்றப்ப நீங்கள் ஃபிக்ஸடாக வந்துட்டு 1:1, 1:2 நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்தராக வந்து மார்க்கெட் நல்ல சான்ஸ் கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்துட்டு நீங்கள் 1:2, 1:3க்கு ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மொதல் 1:1, 1:2க்கு வந்து மாஸ்டர் பண்ணுங்கள். தென் இதை நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டு இதில் நீங்கள் சைக்காலஜி வைஸாவோ இல்லை எமோஷனாவோ நீங்கள் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் 1:3க்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து 1:1, 1:2ன்றது ஈஸியாக கொடுத்துரும். அந்த 1:3 கொடுக்குறப்ப எப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு அப் அண்ட் டவுன்ஸ் ரொம்ப இருக்கும். அந்த ஃப்ளோட்டிங் ப்ராஃபிட், அதாவது நீங்கள் $100 ப்ராஃபிட்டில் இருக்கிறது மினிமம் 50 வந்துட்டு திரும்ப 100 வந்துட்டு 120, 130 போகும். ஸோ இந்த மாதிரி ஸ்விங்கை மார்க்கெட் ஸ்விங் வைக்கிறப்ப
உங்களோட எமோஷனல் வந்து ஸ்டேபிளாக இருக்கா இல்லையான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அந்த மாதிரி எமோஷனல் ஸ்டேபிளாக இருக்க முடியலீங்கன்னா நீங்கள் 1:1 1:2 நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இதுதான் வந்துட்டு ரிஸ்க் ரிவார்ட். டெய்லி ட்ராடவுன். ஸோ டெய்லி ட்ராடவுன் இங்கே தான் வந்து ரொம்ப நான் வந்து மற்றவங்க சொல்கிறத விட நான் சொல்கிறேன். நான் அந்த டெய்லி ட்ராடவுன்றதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த டெய்லி ட்ராடவுனை நம்ம ஃபாலோ பண்ணுறோம்னா ஃபாலோ பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து மந்த்லி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், இதை நம்ம பண்ணணும், இதை அச்சீவ் பண்ணணும். ஸோ அப்படின்றப்ப அந்த ஒரு விஷயம் வந்து நம்மளை புஷ் பண்ணுறப்ப நமக்கு ஒரு சில நாட்கள் வந்துட்டு லாஸ்ன்றது ஒரு சில நாள் இருக்க தான் செய்யும். அதுதான் தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த நாளை வந்து நம்ம கடக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்துட்டு அன்றைக்கி நாள்களில் நம்ம அடுத்த நாள் ட்ரேடிங் நம்ம அடுத்த நாள் இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிறோமான்றது முடிவு பண்ணுறதே அந்த ஒரு முக்கியமான நாள் தான். ஏன்னா அந்த நாட்களை வந்து நமக்கு சரியாக அமையாதுன்றப்ப ரொம்ப லாஸ் இருக்கும். அதனால் வந்து அதிகபட்சம் வந்து உங்களோட ட்ராடவுன் வந்து $10 இல்லை $20 வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மார்க்கெட் அடுத்த நாள் சான்ஸ் கிடைக்கிறப்ப நீங்கள் ஈஸியாக வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணக்கும் சான்ஸ் இருக்கும். நீங்கள் நேற்று லாஸ் பண்ணதை வந்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஏன்னா நேற்று நீங்கள் $10 $20 லாஸ் பண்ணியிருப்பீங்க. அதை நீங்கள் பெருசாக நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. பட் அடுத்த நாள் வந்து மார்க்கெட் வந்து $100 பண்ணுறது கூட சான்ஸும் கிடைக்கும். ஸோ அப்படின்றப்ப நீங்கள் வந்து அந்த டெய்லி ட்ராடவுன் ஒரு நாளைக்கு இவ்வளோ லாஸ்ன்றதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த ட்ரேடிங் கோல்ஸ் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். ஸோ இதை ஓவராலாக என்ன சொல்ல வரேன்னா, எதுக்காண்டி ட்ரேட் பண்ணுறோம், இது எதுக்காண்டி பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், இது பண்ணுறோன்னு நமக்கு என்ன யூஸ் இருக்குது, இதனால் வந்துட்டு நம்ம சேலரியை தவிர்த்து நம்ம எக்ஸ்பென்ஸை வந்துட்டு எப்படி இது மூலிமா நம்ம வந்துட்டு மேனேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நோட்டு போட்டு எழுதுனீங்கன்னா சின்ன ப்ராஃபிட் பண்ணாலே போதும். மாதத்துக்கு ஒரு 5,000 பண்ணோம்னா கூட இப்போ வெளியூரில் ரூம் எடுத்து தங்குறவங்க ஒரு ரூம் ரெண்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை வீட்டுக்கு கொடுக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை உங்களோட சாப்பாடு செலவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணி பழகி அதில் வர வந்து ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்கு கிடச்சிச்சினாலே அதுக்கப்புறம் ட்ரேடிங்கில் வந்துட்டு உங்களோட வே ஆஃப் மெத்தட் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் வந்துட்டு கஷ்டப்பட்டு பண்ணுறப்ப தான் அதோட அருமை தெரியும். ஸோ அப்படின்றப்ப நீங்கள் டெய்லி ஒரு நாளைக்கு ₹1,000 இல்லை ₹500 நீங்கள் பண்ணி ஒரு மந்த்லி ஒரு 10,000 இல்லை 5,000 பண்ணி அது மூலியமாக ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு ஓகே இப்போதைக்கு இதை பண்ணுவோம், இதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணுவோம். இப்போ 10,000 பண்ணுறோமா, 15,000, அடுத்தது 20,000, அடுத்து 25,000. ஸோ இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணோம். இந்த மாதிரி 10,000 15,000 போகிறப்ப உங்களோட வந்துட்டு டெய்லி டார்கெட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், ரிஸ்க் ரிவார்ட் டிஃப்ரெண்ட் ஆகும், லார்ஜ் சைஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆகும், பேர் சூஸ் பண்ணுறது டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். நீங்கள் எடுத்தோடனே வேகமாக போகிறப்ப எந்தளவுக்கு வேகமாக போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து நம்ம ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. வேகமாக போகிறது ரிவர்ஸ் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்துட்டு ஃபர்தர் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், 100% ரிசல்ட் கிடைக்கும். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் புதுசான இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன்னு தொடர்ந்து நீங்கள் வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி புதுசாக ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப தேவைப்படும். எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க உங்களுக்கு வந்துட்டு கூட வந்துட்டு இதை வந்து நீ ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம். பட் புதுசாக ட்ரேட் பண்ணுறவங்க வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்டார்டிங்காக தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வந்துட்டு நம்ம பட்ட கஷ்டம், நம்ம லாஸ் பண்ண அமௌண்ட்டை விட அவங்க வந்துட்டு கொஞ்சமாக லாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்மளை மாதிரி சஃபர் ஆகாமல் கொஞ்சம் அதில் வந்துட்டு தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இதை நீங்கள் வீடியோ பாருங்கள். ஸோ இது மாதிரி உங்கள் ட்ரேடிங் கோல்ஸை நீங்கள் வந்துட்டு நோட்டில் எடுத்து எழுதுங்க. அந்த ட்ரேடிங் கோல்ஸில் இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க, அந்த ரேட் எவ்வளோ எழுதுங்க. அந்த ரேட்டை வந்து 20 நாளைக்கு டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட்டில் அந்த அமௌண்ட்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எதை சூஸ் பண்ணணும், எவ்வளோ ரிஸ்க் ரிவார்டு, எவ்வளோ ட்ராடவுன்னு, இது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு நோட் எடுத்து நீங்கள் பிளான் பண்ணிங்கனாலே 100% ரிசல்ட் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.